கலை அஸ்ட்ரோட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டுல ஏப்ரல் 14ஆம் தேதி புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. பிறக்கிற தமிழ் புத்தாண்டோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாவசு. இந்த விசுவாவசு வருடத்துல நம்ம அனைத்து ராசிக்கும் நம்ம ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல பரஸ்பரம் என்பது ஏற்படும். அதே நேரம் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் பலப்படும், அந்யோன்யம் ஏற்படும். கூட்டு தொழில், தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படும். கூட்டு தொழில இந்த சமயத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரம் ராகுனுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுகுது. சனியினுடைய பார்வையும் 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மட்டும் கணவன் மனைவிக்கிடையே வந்து போகும். மற்றபடி பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. குரு ராகு சனியினுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய உடன்பிறப்புகளிடமிருந்து ஆதரவு எதிர்பார்ப்பது கடினம். அரசு வழி காரியங்கள் அனுகூலங்கள்ல பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகவே அரசு சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியிலும் தற்போது ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதே நேரம் நீங்க அதிகமாக முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் நீங்க செய்கிற காரியங்கள வெற்றிகள் என்பது கிடைக்கும். தைரியம் பாத்தீங்கன்னா முன்ன இருந்த அளவுக்கு தற்போது இருக்காது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவுறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்பு பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்துகளின் மூலமாக உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு போறதுக்கு முன்னால வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு போறது நல்லது. இல்லைன்னா வண்டிகள்ல பாத்தீங்கன்னா பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரும். உங்களுடைய தகப்பனார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கும் அப்பாவிற்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல விழுவதனால உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் நீங்க நன்றாக உறங்கி எந்திரிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படாமல் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவுது. அதே நேரத்தில் கேதுவினுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல விழுவுது. காதலர்களிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது வந்து போகும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான கிரகங்களுடைய சேர்க்கையோ இல்ல பார்வையோ பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இல்லாதனால பெரிதான அளவுக்கு வேலை பார்க்கும் இடங்கள்ல தொந்தரவு என்பது இருக்காது. உங்களுடைய வேலை பாத்தீங்கன்னா நார்மலா போய்கிட்டு இருக்கும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. இதனால சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது நல்லது. அப்பதான் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் என்பது கிடைக்கும். புதிதாக விரிவாக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் பண்ணாமல் இருப்பது நல்லது. ராகுனுடைய பார்வையானது 11ஆம் வீட்டுல விழுவுறதுனால எதிர்பாராத லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடைகளுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசி மேல இருக்கிறதுனால உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசி கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த 2ஆம் இடத்திற்கு வர்ற குருனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் வரவு என்பது அதிகரிக்கும். தன வரவுகளும் அதிகரிக்கும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. சனியினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த தொழிலும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது குறையும். குருவினுடைய இந்த அதிசார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு பாத்தீங்கன்னா மங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவுறதுனால தீராத நோய்களால கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த அதிசார குருவானது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
புதிதாக பட்டம் வாங்க நினைப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய சொந்த தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நேரத்துல நீங்க தொழில் விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்யலாம். அதே நேரத்துல உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் என்பது நிறைய கிடைக்கும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு பயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இருக்கும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வீட்டுல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு கடன் ஏற்படலாம் அல்லது உங்களுக்கு மருத்துவ செலவுகளுக்காக நீங்க கடன் வாங்க நேரிடலாம். குருவானவர் வக்ரமான காலத்துல பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே நேரம் உங்களுடைய சுற்றி இருந்த எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அதிசார குருவானவர் நவம்பர் மாசம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ரமாகிறார். அந்த சமயத்துல மற்றும் வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளிடம் ஒதுங்கி நிற்பது நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.